2025க்கு ஒரு மதகஜராஜா அப்படின்னு சொன்னோம்னா 2026க்கு நாங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. பேசிக்காகவே ஒரு படத்தை சொன்ன டேட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போச்சுன்னா சென்டிமெண்டலாக ஒரு ஃபீல் வரும். என்னடா அது படம் தள்ளி போகுது, படம் ஓடாதோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம்லாம் வரும். ஆனால் இந்த மதகஜராஜா அப்படின்ற படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகியும் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு அப்படின்றதுனால இதுக்கப்புறமா ஒரு படம் தள்ளி போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் ரசிகர்கள் ரசிப்பாங்க, நல்ல படமாக இருந்தால் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் பார்ட்டி அப்படின்ற படம் 2017 இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. 2018 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் பிரேம்ஜி நடிச்சிருந்தாங்க, ஜெய் நடிச்சிருந்தாங்க, சிவா நடிச்சிருந்தாங்க. இப்படி எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளம் இருந்து ரொம்ப கலகலப்பாக உருவான ஒரு திரைப்படம். எந்த டைம்லனாலும் சரி இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பக்கூடிய ஒரு படமாக தான் இந்த பார்ட்டி படம் உருவாயிருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஏற்பட்ட சிக்கல்னால படத்தை ரிலீஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆயிடுச்சேப்பா, இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனால் ஓடுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப தீவிரமாக எப்படி மதகஜராஜா ஓடிச்சோ அதே மாதிரி இந்த பார்ட்டி படம் 2026ல் ரிலீஸ் பண்ணியே தீர்வேன், கண்டிப்பாக ஓடும். ஏன்னா எக்காலத்துக்கும் இது போய் பொருந்துற மாதிரி தான் இந்த படத்தையே நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு. அதனால் இந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அவதார் கொஞ்சம் எல்லாருக்கும் அல்லோட தான்ப்பா செய்யுதுன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருடைய ஃபீலிங் இருக்கும். பேசிக்காக தமிழில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆண் பாவம் பொல்லாது அப்படின்ற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டியூட் படம் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சக்ஸஸான திரைப்படம். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் இந்த வாரங்களில் அப்படின்ற மாதிரி யோசிச்சா கண்டிப்பாக இந்த வாரம் எந்த படங்களும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னு சொல்லி அவதாருடைய ஒரு கேட்டகரிக்கு உள்ளே இருக்கிறாங்க. 3வது பாகமாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் எந்த ஹீரோஸும் போட்டி போட தயாராக இல்லை. காரணம் என்னென்னா இதுவே போச்சுன்னு வச்சுக்கோங்க, 19ஆம் தேதி அப்படின்னா 20ஆம் தேதி ரிலீஸ்னு கணக்கு வச்சா கூட 19, 20, 21 அப்படியே அந்த 3 நாள் போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற 10 நாளும் இந்த படத்துடைய ராஜ்யம் தான். நியூ இயருக்கு ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பார்த்தா அடுத்த 8 நாள் 9 நாளில் அடுத்தடுத்த படங்கள் ஜனநாயகன், பராசக்தி அப்படின்னு படங்கள் பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேனில் ஒரு 5 நாளில் வசூல் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிற படங்கள் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் அவதாரை பார்த்து தான் எல்லாருக்கும் கொஞ்சம் அள்ளுடுது அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. பட் வேறு வழி கிடையாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தடவை ஹேண்டில் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு தான் சொன்னோம். சரி, நம்ம சொன்ன மாதிரியே தமிழில் இந்த படங்கள் மட்டும்தானா? இல்லை, பரவாயில்ல, என்னன்னாலும் பார்த்துப்போம், தமிழில் எந்த படமும் ரிலீஸ் பண்ணல, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவதாருக்கு டிக்கெட் கிடைக்காதவங்களாம் நம்ம படத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுவாங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மந்திரமூர்த்தி அப்படின்ற இயக்குனர் நமக்கு தெரியும். ஏன்னா அயோத்தி அப்படின்ற படம் ரொம்ப சென்டிமெண்ட், அநியாயத்துக்கு இந்த படத்தில் அப்படி சென்டிமெண்ட் அள்ளி தெளிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வரதான் செய்யுது. இந்த நார்த் பீப்புள் மேலே இருந்த மொத்த இம்பேக்டையுமே இந்த படம் மாற்ற ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்புறமா என்ன படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் காலமாக எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. தமிழையே நம்பிட்டு இருந்தால் வேலைக்காகாது போல், நம்ம கரெக்டான இடமா பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கேற்ற கதையாக மலையாள இண்டஸ்ட்ரி நல்ல வரவேற்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் மோகன்லால் அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்ட அவர் இப்போ ரொம்ப ஆக்ஷனாலாம் இல்லாமல் மைல்ட் அண்ட் சட்டில் மூவிஸாக பண்ணுறாரு, நிறைய த்ரில்லர் மூவிஸ் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவர் தான் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் அடுத்த வேலைகள் மலையாளத்தில் தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான வரவேற்பு ஏகபோகமாக இருக்குது. சீக்கிரமாகவே அங்கே ஒரு படத்தை பண்ணி மலையாள இண்டஸ்ட்ரியிலே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காராம். கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். கனா, நெஞ்சுக்கு நீதி, லேபிள் இந்த படத்துடைய இயக்குனர்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் அருண்ராஜ் காமராஜ் ஞாபகம் வருவாங்க. ஒரு நல்ல காமெடியன் அப்படின்னா மான் கரத்தை ஞாபகம் வரும். ராஜா ராணி மூலியமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த அருண்ராஜா காமராஜ் திடீர்னு இயக்குனராக பரிமாணம் எடுத்துட்டு பயங்கர வளர்ச்சியில் வந்துகிட்டு இருந்தார். ஆனால் சடனாக ஒரு பிரேக்கு என்னாச்சுன்னு தெரியல, எந்த படங்களுமே பண்ணாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்த ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தா ஜெய் அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இந்த வேல்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால வேல்ஸ் நிறுவனம் அப்படியே ஜகா வாங்கி நான் வேறு ஏதாவது பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த படத்தை பற்றின எந்த அப்டேட்டும் வராதனால இந்த படம் அப்படியே பிரேக்கு, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஷ்ணு விஷாலுக்கு இந்த கதை மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த படத்தை அவர் விடுற மாதிரியே கிடையாது. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒரு நல்ல தயாரிப்பாளர் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க கிடைச்சாச்சுன்னா இந்த படத்துடைய அப்டேட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படம் ரொம்ப நாள் தான் ஆச்சு. இருந்தாலும் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதையும் உறுதிப்படுத்திட்டாங்க. சீக்கிரமாகவே
அதற்கான அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். மாமன் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா சூரி மேலே ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்ற பேர் வர ஆரம்பிச்சிருச்சு தான் சொல்லணும். மண்டாடி அப்படின்ற படமும் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறமா என்ன படம், ஓரளவுக்கு குழந்தைகளை மகிழ்விக்கிற மாதிரியான படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நோக்கம் இப்போ இருக்கு போல். அதுக்கேற்ற மாதிரியே அயலான், இன்டர்நெட்னால இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை இயக்குன ரவிக்குமார், இவர் அதுக்குன்னே பேர் போனவர். அதனால் அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருடைய கூட்டணியில் ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு நல்ல பட்ஜெட் படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்புகிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே சூரியோடைய நடிப்பில் என்ன கேரக்டர், என்ன மாதிரியான படம், போஸ்டர் என்ன, அதற்கான பேர் என்ன, யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற எல்லா அப்டேட்டும் நமக்கு ஃபர்தர் அப்டேட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருக்கவங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.